ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே 8வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருக்கின்ற உங்கள் யாவரும் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் ஆண்டுடைய பிரசன்னமும் நிறைவாய் நம்முடைய மத்தியிலே தங்கியிருப்பதாக. முதலாவது பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை, அதை தொடர்ந்து பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை நடைபெற இருக்கிறது. நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் களி கூறும்படிக்கு எங்களை நன்மையினால் கிருபையினால் நிரப்புகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காகவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உன்னதமான இந்த ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவன் துதித்தது போல நாங்களும் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக நின்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல இருக்கிறீர், என்னுடைய ஜெபங்களை கேட்கிறீர், என்னுடைய கண்ணீரை காண்கிறீர். என்னுடைய வாழ்விலே நீர் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். இப்பொழுதும் இந்த பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிற நாங்கள் உடைய சமூகத்திலே அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை, நன்றி காணிக்கைகளை படைத்து கர்த்தரை பணிந்து கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய நாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக அவர் எழுந்தின்ற கீதங்கள் 27வது பாடலை பாடும். 200 கீதங்கள் 27வது பாடல். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Alleluia.
வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவனீர் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்மை செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரணேசர
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது என்னுடைய மகா பரிசுத்தவசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரித்திரத்தை பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்காட்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமா? ஆண்டவர் நாம் அவரை காணும்படியாக நமக்கு ஒரு அழகான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை எல்லாம் அவர் கேட்டிருக்கிறார் அல்லவா? அந்த விண்ணப்பங்களுக்கு ஊடாக நாம் எடுத்த தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அந்த விண்ணப்பங்களுக்கு ஊடாக நாம் பண்ணின பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு நிர்பந்தம் நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய கற்பனைகளை நாம் மீறுவதற்கு காரணமாய் அமைந்திருக்கிறதா? வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய உள்ளத்தை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மிலே காணப்படுகிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாவரும் இணைந்து பின்வரும் பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுக்கலாம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமுறைகளை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வசனங்களை கேளுங்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உங்களை உறுதிப்படுத்தலில் நிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவும். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான சுருக்க ஜெபம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி சொன்ன நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜெப வீட்டிலே ஆண்டவர் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்பதற்கு ஆவலுள்ளவராய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இது வானத்தின் வாசலாக எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற இடமாக, எங்களுடைய மனப்பாரங்களை நாங்கள் இறக்கி வைக்கிற இடமாக ஆண்டவர் இந்த இடத்திலே தங்கி ஸ்தாபரிக்கிறபடினாலே உம்முடைய மகிமைகளை நாங்கள் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த ஆலயத்தை பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைவுகூறுகிற நாங்கள் இன்னும் இந்த ஆலயத்திலே பக்தி வைராக்கியத்தோடு உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்களை மீட்ட கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள், வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் பாகம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்படி புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தீர்வுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பாகம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப
வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை அடங்கியது என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம்.
என்றார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய விசுவாச அறிக்கை செய்வான தீம்பூமியோ காணப்படுகிறது காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தலாயிருக்கிற சர்வ பிதாவாயும் விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரானவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனின் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியானவரினாலே கனிமண்டலத்தில் அவதரித்தார். நமக்காக காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோரை திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் ஒன்றுபடுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு எடுக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் தொழுதும் மறுமைக்குரிய ஜீவனுக்காக காத்திருக்கிறோம். தயவுசெய்து உட்காருங்கள். இப்பொழுது அறிவிப்புகள் கொடுக்கப்படும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே இங்கே வந்திருக்கின்ற சிறப்பாக 8வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறவங்க யாவரையும் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் வாசிக்கிட்ட பகுதியில் சொன்னது போல அங்கே சாலமோன் ஜெபிக்கும் போது, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம், ஆலயத்தின் மீது பக்தி இருக்கிறதா அல்லது ஆண்டவர் மீது பக்தி இருக்கிறதா? பெரும்பாலும் மக்களுக்கு ஆலயத்தின் மீது இருக்கிற பக்தி தான் அதிகமா இருக்கிறது. ஆண்டவர் மீது இருக்கிற பக்தி அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. நல்ல பெரிய விஸ்தாரமான ஒரு ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார். இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த மத்தேயுடைய திருநாள். இந்த மத்தேயு ஆலயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடைபட்டிருக்கோம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆலயத்துல நம்ம வந்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார், கவலைகளை மாற்றியிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக நம்முடைய வாழ்விலே. இந்த ஆராதனையிலே பை காணிக்கை சேகரிக்கப்பட மாட்டார். பை காணிக்கை கிடையாது, பை காணிக்கைகள் சேகரிக்கப்பட மாட்டாது. மாறாக முன்பாக வந்து காணிக்கைகளை நாம் படைக்க இருக்கிறோம். தோத்திர காணிக்கைகளை நாம் படைத்து கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 8வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மிக சிறப்பாக ஆண்டுடைய நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கவும், நம்மை ஆராதனை வழி நடத்தும்படியாக அருமையான ஊழியக்காரர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய கிருபை இதனால வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டுடைய நாமத்தினால் வாழ்த்துவோம். வள்ளியூர் சேகர தலைவர், நம்முடைய மண்ணின் மைந்தர், அருமையான ரெவரண்ட் வினோ ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய சார்பாக, சபையார் சார்பாக அன்போடு கூட ஐயா அவர்களை வாழ்த்தி வருகிறேன். அதே போன்று நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய உபதலைவராக இருக்கின்ற அருள் திரு சாம்தாஸ் ஐயா அவர்கள்
அவர்கள் சாந்திநகர் சேகர தலைவராகவும் உபதலைவராகவும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் அவர்களை இந்த பேராயினர் பட்டியலிலே அவர்கள் பெயர் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஐயா அவர்கள் ஒரு பேராயராக அவர்கள் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஐயா அவர்கள் வந்திருப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ரொம்ப குறுகிய காலத்தில் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். நம்ம இதை பிளான் பண்ணோம், ரொம்ப விமர்சையாக பிளான் பண்ணலை. அதற்காக முயற்சிகளை நம்ம கடகடன்னு எடுக்கலை. அந்த தேர்தல் மற்ற காரியங்கள்லாம் இருந்து என்ன இப்படி செய்யலாம், கொரோனா மற்ற காரியங்களுக்காக வெயிட் பண்ண. ஐயா அவர்களை நான் கேட்ட பொழுது உடனடியாக நான் வாரேன் இப்படி சொல்லி அவர்கள் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய சார்பாக, சபையார் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் ஐயா அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தர இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலய ஆராதனை முடிந்தவுடனே ஒரு சின்ன ஒரு வரவேற்பு வந்திருக்கின்ற குருவானவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒரு 2 நிமிஷம் நீங்க இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அவசரப்படண்டா. ஆலய ஆராதனை முடிந்த உடனே ஆசீர்வாதம் சொன்ன உடனே ஒரு வரவேற்பு நிகழ்வை நாம் நடத்த இருக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்கள் அமைதியாக நீங்கள் ஆலயம் முடிந்த உடனே உட்கார்ந்திருக்கும்படி, அமர்ந்திருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 361வது பாடலை நாம் பாடுவோம். எண்ணில் 100 வாயினாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாய் செய்த நன்மையாகும். 361வது பாடலை எழுந்து நின்று பாடுவோம். எல்லோரும்
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த 8வது ஸ்தோத்திர பண்டிகை ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மிக நேர்த்தியாக இந்த வருஷத்திலும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கொண்டாடுவதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் இந்த ஆலயத்தை தந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், நம்மை நேசிக்கிறார், நம்முடைய கிராமத்தை நேசிக்கிறார். ஆகவே அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நல்ல நாளிலும் இந்த நல்ல ஆராதனையில உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை போற்றுவதற்கும் பாடுவதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். என்னை அன்போடு அழைத்த உடைய சேகர வருவானவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபையின் பெரியவர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே நம்முடைய சிந்தனைக்கான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 1வது வசனம். நூற்றி 22:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதத்தை பாடிய சங்கீதக்காரன் யார் என்பதை இந்த சங்கீதத்தின் முகத்திலே நாம் முதல் வரியிலே பார்க்கிறோம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தரிசிப்பதற்காக செல்லுகின்ற மக்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே செல்லுகின்ற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது பாடினார் என்று நமக்கு குறிப்பு சொல்லுகிறது. ஒருவேளை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் ஒரு பெரிய அரசன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜா. ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையிலே எல்லா விதமான சுகமான வாழ்வுக்குரிய, சொகுசான வாழ்வுக்குரிய எல்லா காரியங்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை செய்து முடிப்பதற்கான வீரர்கள், தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் அவரை சுற்றி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சூழலிலே ஒரு அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சங்கீதக்காரன் இந்த தாவீது. அரசனாக ஒரு பெரிய மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயத்தை குறித்து அவருடைய வாழ்வில் அனுபவம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அவ்வளவு எல்லா மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அவருடைய ஆலயத்தில், அவருடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார்.
ஒருவேளை அந்த மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுவது எளிதான ஒன்று அல்ல. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். என்ன, நம்ம இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய மனதை அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மனசு இதுக்குள்ள 100 தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும். இதுக்குள்ள எத்தனை தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம்? ஆமா, உலகத்திலே மிக வேகமா செல்லக்கூடியது நம்முடைய மனம்தான். என்ன, இங்கிருந்து அமெரிக்காவுக்கும் என்ன சீட்டு வந்துடும், போயிட்டு வந்துடும். கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு போயிட்டு பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துடும். வேண்டியவர்களெல்லாம் பார்த்து அவ்வளவு தூரம் மனம் இல்லையா செல்லக்கூடியது. இன்றைக்கு நாம் ஆலயத்திற்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆலயத்திலே இருக்கிறோம் என்பது ஒரு கேள்வி. நம்முடைய மனசு இங்க இருந்தா தான் நாம் இங்க இருக்கோன்னு அர்த்தம். இந்த மனசு அப்பப்போ ஓடி ஓடி போயிட்டு வந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன செய்யல, எங்க போனாலும் இந்த மனசு என்ன செய்யுது, வீட்டில் இந்த பிள்ளை எப்படி இருக்கோ, அது எப்படி இருக்கோ, கதவை பூட்டினானோ பூட்டலையோ, என்ன பல்வேறு எண்ணங்களை நாம் எண்ணுகின்ற போது நாம் ஆலயத்திற்குள்ளே இருந்தாலும் ஆலயத்திற்குள்ளே இல்லாததாகத்தான் என்னது அர்த்தம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவ்வளவு வசதியான அரண்மனையிலே இருந்த எத்தனையோ பொறுப்புகள் உண்டு, எத்தனையோ யுத்தங்களை செய்து எத்தனையோ காரியங்களை நியாய விசாரித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் என்று அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்த என்னை தேவன் என்ன செய்தார், ராஜாவாக மாற்றினார். அதனுடைய பொருள் என்ன, நான் காட்டில் என்ன, நம்ம வீடுகளில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என்ன நல்லா படிக்கலை, என்ன ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகலைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம், நீ எதுக்கு தான் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க தான் லாய்க்குவனே, அதுக்கு தான் அனுப்பணும் அப்படிதானா. ஆமா. அப்போ தாவீதையும் அவங்க அண்ணன்மாரெல்லாம் மிலிட்டரியில் போய் சேர்ந்திருக்கிறாங்க, ராஜா அரண்மனையில அலுவல்களிலே இருக்கிறார்கள். ஆனா இவனை பிடிச்சி அங்க அனுப்பியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். இரண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதன். வீட்டில் சாமுவேல் வந்திருக்கிறாரு, அங்க பெரிய விருந்து நடக்குது, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டுருக்காங்க, யாரை கூப்பிடல, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதன். எல்லாரும் மறந்துட்டாங்க. சாமுவேல் தான் மெதுவா கேட்காரு, ஈசாயை கூப்பிட்டு, என்னடா ஆண்டவர் உன் பிள்ளைன்னு சொன்னாரு, இங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, யாராவது இருக்காங்களா? ஆமா, இன்னும் ஒருத்தன் இருக்கான். அப்பதான் அவருக்கு எங்க வருது, ஞாபகமே வருது, என்ன ஞாபகம் வருது. அப்படி புறந்தள்ளப்பட்ட மறக்கப்பட்ட மிக கடினமான ஒரு வாழ்க்கை. ஆடு மேய்ப்பது என்பது என்ன நிலேசான ஒரு வாழ்க்கை அல்ல, கடினமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த தாவீது அவர் நினைத்து பார்க்கிறார், நான் எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு சாதாரண ஒரு மனிதனை போல அந்த காடுகளிலே இந்த ஆடுகளுக்காக காவல் காத்து மலையிலும் பனியிலும் வெயிலும் எல்லாத்திலும் காஞ்சி போன என்னை என் ஆண்டவர் தேடி வந்து என்னை ஆசீர்வதித்து என்ன செய்திருக்கிறாரு, ராஜாவாக்கி இருக்கிறார். என்னை ஆண்டவர் தேடி வந்து என்னை அபிஷேகித்து என்னை என்ன செய்திருக்கிறாரு, ராஜாவாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நான் எங்கே தரிசிக்க முடியும், அவருடைய ஆலயத்தில் என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். அதனால என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். அதை நினைக்கும் போது வாங்க போவோன்னு சொன்னோன்னே நான் என்னது மகிழ்ச்சி. எனக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகின்ற மேன்மைப்படுத்துகின்ற எப்பொழுதும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், அவரை தரிசிக்கிற இடம், அவருடைய ஆலயம், அதுவே எனக்கு மகிழ்ச்சியான இடம், அதுவே எனக்கு மகிழ்ச்சியான இடம். நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நாம் உணர்கிறோம், எத்தனை பேர் நம்முடைய வாழ்விலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை ஆசீர்வதிக்கிறவர், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே
நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. வாய் சொல்லும், எல்லா பிள்ளைகளும் நல்லா இருந்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லும். ஆனா மனசு என்ன செய்யாது? ஏத்துக்கிடாது. மனசு ஏத்துக்கிடாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ராத்திரி பண்டிகை முடிஞ்சிட்டுல வீட்டில் போய் 9 மணிக்கு கதவை பூட்டிடணும். காசனெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு கதவை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் நீங்க சிரிச்சிடணும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? பேசி சிரிச்சிடணும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வராது? பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஏன்? இந்த வீட்டில் இவ்வளோ சிரிப்பு சத்தம், இந்த சந்தோஷம் எங்க, எதுக்கு வந்துச்சு, என்ன கிடைச்சது, அது தெரியலன்னா அவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அவ பக்கத்து வீட்டுக்காரங்களை தூங்க விடாம செய்யற ஒரு மந்திரம் என்னது? நீங்க சிரிக்கணும். நீங்க மகிழ்ச்சியா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய நல்ல வாழ்க்கையை எல்லாரும் விரும்புவதில்லை. எல்லாரும் விரும்புவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவரை குறித்து, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியம். நாம துன்பப்படுவதோ, நம்ம வேதனைப்படுவதோ, நாம் கஷ்டப்படுவதோ அவருக்கு பிரியம் இல்லை. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிறவர். நாம சுகமா இருக்கணும்னு விரும்புகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, அந்த தெய்வத்தினுடைய சமூகத்திற்கு வருவதற்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில ஏராளமான பகைவர்கள், சுற்றிலும் பகைவர்கள் தான். தாவீதுடைய வளர்ச்சியை விரும்பாத ஏராளமான மக்கள் சுற்றிலும் இருந்தார்கள். சுற்றிலும் இருந்தார்கள். ஏன் சொல்ல போனா மகனே அப்சலோமே யாருடைய வளர்ச்சியை விரும்பல? தாவீதுடைய வளர்ச்சியை விரும்பல. எப்படியாவது தாவீதிடத்திலிருந்து இந்த அரசாங்கத்தை, இந்த அரசாட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில் அப்படின்னா பாருங்க, சொந்த வீட்டுக்குள்ள சொந்த பிள்ளைகளே நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது? விரும்பாத இந்த சூழ்நிலையில தெய்வம் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்டுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற பிரியமாய் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்படியானால் இந்த ஆலயத்திற்கு நீங்களும் நானும் எப்படி வரணும்? சங்கீதக்காரனை கூட மகிழ்ச்சியோட என்ன செய்யணும்? ஆமா, மகிழ்ச்சியோடு. ஆமா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தத்தோட அவர் சன்னதி வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிற அந்த சங்கீத அழைப்பு நமக்கு நாம் நினைவுபடுத்தப்படுகிற இந்த பண்டிகை நாளிலே, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே நீங்களும் நானும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்க பிரியமாய் விருப்பமாய் இருக்கிற ஒரே ஒருவர் உண்டென்று சொன்னார், அவர் இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அரண்மனையில நான் இருந்தாலும் எவன் என்னை காலி பண்ணிட்டு அரசனாலான்னு சுத்தி நிறைய பேர் இருக்கான். ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆலயத்திலே என்னையும் என் பாவங்களையும் மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னையும் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கே பார்க்கிறோம் இல்லையா, நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வம் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். ஒருவேளை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே அந்த தீர்க்கதரிசியானவர் மிகுந்த பாரத்தோட அவர் வேற ஒரு காரியத்தை நினைச்சிட்டு அந்த ஆலயத்துக்கு போறார். ஏன்னா
அவர்களை அரசாண்ட உசியா என்று சொல்லுகிற அந்த அரசன் மரித்து போனான். இவர்களுக்கு ஒரே பாரம், இனி யார் அரசனாக வருவார், வருகிற அரசன் எப்படி இருப்பார், எப்படி அரசாளுவார் என்று சொல்லுகிற ஒரு விதமான கவலையோடு ஆண்டவர் தான் இதற்கு ஒரு வழியை காண்பிக்க வேண்டும், ஆண்டவர் தான் இதற்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்றார். அந்த ஆலயத்திற்குள்ளே தெய்வத்தை காண்கின்றார், தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை உணர்கின்றார். அந்த தெய்வத்தின் ஆலயத்திற்குள்ளே பிரசன்னமாயிருந்த ஆண்டவர் அந்த ஏசாயாவை தொட்டு அவனை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிறார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உலகத்துல எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் பரிசுத்தம் என்கிற ஒன்றை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரமே நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தெய்வமாய் என்னுடைய மத்தியிலே இருக்கிற இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மட்டுமே இந்த பரிசுத்த வாழ்வை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எங்க நடந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இல்லையா. சங்கீதக்காரனுடைய அனுபவம் 51ஆம் சங்கீதத்திலே அவர் அழுது முறையிடுகிறார், நிர்பந்தமான பாவி, நான் நிர்பந்தமான பாவி, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று அவர் அழுது புலம்பி ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொண்ட அனுபவமுடைய அந்த சங்கீதக்காரன் யோசித்து பார்க்கிறார், இந்த ஆலயத்திலே என் பாவங்களை மன்னிக்கிறேன், எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்காக இந்த கால சூழ்நிலையிலே நான் சொல்ல வேண்டுமானால் எனக்காக சிலுவை சுமந்தவர், எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவர், ஜீவனையே கொடுத்த அந்த தெய்வம் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இன்றைக்கு ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், அவரை ஆராதிக்க வருகிறோம். நம்ம எத்தனை பேர் இந்த பரிசுத்தமான வாழ்வை, இந்த ஆசீர்வாதத்தை, பரிசுத்தம் என்கிற ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவ சமூகத்திலே நாம் நம்மை எத்தனையாக அர்ப்பணம் செய்கிறோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற மாத்திரமல்ல, ஏசாயா சொல்லுகிறார், நான் பாவி, அசுத்தமான உதடுகள் உள்ளவன், அசுத்தமான மனிதர்கள் மத்தியிலே வாழுகிறவன், உம்மை என் கண்கள் கண்டுவிட்டதே, உம்மை பார்த்து விட்டேனே, நான் அழிந்து போவேன் என்று சொல்கிற போது, இல்லை, நான் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை பரிசுத்தமாக்க நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று பரிசுத்தமாக்கின அதே ஆண்டவர் பாவத்தின் தண்டனையை சுமக்க வேண்டிய நம்மை, பாவத்திற்கான பாடுகளை அனுபவிக்க வேண்டிய நம்மை அவர் தம்முடைய திரு ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, அவர் தம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வம். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து நாம் திரும்பி செல்லுகிற போது எதை பெற்று செல்ல வேண்டும்? முதலாவது பரிசுத்தத்தை பெற்று செல்ல வேண்டும். என் ஆண்டவர் சன்னிதானத்திலே வந்தேன், என்னை தாழ்த்தினேன், என் குறைவுகளை அறிக்கையிட்டேன், என் குற்றங்களை எனக்கு அவர் மன்னித்து விட்டார், நான் பரிசுத்தமானேன் என்று சொல்லி திரும்பி போகிற அனுபவம் இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவருடைய கிருபையிலே நமக்கு உண்டு, அவருடைய இரக்கத்திலே நமக்கு உண்டு. வேற எங்கே போனாலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். முதலாவது இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இரண்டாவது இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். மூன்றாவதாக இந்த ஆலயத்திலே இருக்கிற ஆண்டவர் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் யாரு? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நாம வீடுகளில் இருக்கிறோம்,
நமக்காக ஏதாவது ஒரு வேலையை சொல்லி யாராவது செய்து முடிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அறகுறையாக தான் இது இருக்கும். என்ன? ஆமாம், நமக்காக சிலர் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை எப்படி தான் இருக்கும்? ஆமாம், இன்னும் நிறைய பேர் வீடுகளில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறோம், பாத்திரங்களை துணி துவைக்க. என்ன? ஆமாம், எந்த எவ்வளோதான் வேலைக்கு ஆள் வச்சு பாத்திரத்தை கழுவி வச்சாலும் அந்த பாத்திரத்தை திரும்ப கழுவுனா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனாலும் அதை போல தான் உலகத்திலே இருக்கிற யாரும் நமக்காக எல்லாவற்றையும் எப்போதும் செய்கிறவர்கள் இல்லை. தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஆமாம், எப்போதும் நான் தான் செய்யணுமாங்கிற கேள்வி அங்கே என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய தெய்வம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம ஆண்டவருக்கு நிறைய வேலை கொடுத்துருப்போம். நல்லா ஜெபம் பண்ணுறவங்க நிறைய வேலை தான் கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு பஸ்ஸில் இடம் கிடைக்கணும். அவர் போய் சீட்டு போட்டு வச்சிருக்கணுமா? எப்படி? நான் ஊருக்கு போகிறதுக்கு யார் போய் சீட்டு போட்டு வச்சிருக்கணும்? நம்ம ஆண்டவர், என் பிள்ளை போகிறான், அவன் போகும்போது அவனுக்கு முன்னால் நீங்கள் போகணும், அவன் பின்னால் நீங்கள் போகணும். அவன் பைக்கில் போகிறான், சொல்லி கேட்கல. என்ன? ஆமாம், 100ல் 120ல் தான் போவேன்ட்டு போகிறான். நீர் தான் அவனை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஏகப்பட்ட டியூட்டி. காலையில் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? டியூட்டி தான் என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். என்ன? ஆமாம், நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னால் வரணும். அண்ணன் நம்ம போனால் எங்கே போனாலும் நமக்காக பேசணும், நமக்காக செயலாற்றணும். இந்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு வேலை தினந்தோறும் கொடுத்தாலும் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தாய் தூங்கிடுவோம், தகப்பன் தூங்கிடுவான், பிள்ளைகள் தூங்கிடுவாங்க. ஆனால் நம்மை காக்கிற தெய்வம் என்ன செய்யறதில்லை? நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர். அவர் என்ன செய்கிறது இல்லை? உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, பகல்ல வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும், ஆமா, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வனுடைய. ஆமா, அந்த சங்கீதத்தை அப்பப்ப நம்ம சொல்றோம். பக்கத்துல 1000 விழலாம், 10000 விழலாம், 1000 கண்ணு விழலாம், 10000 கண்ணு விழலாம், பொறாமப்படலாம், எரிச்சல் அண்டையலாம், அவள் ஒன்று என்ன செய்யாது? அணுகாது. ஏன்னா அவன் கூட நான் இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட பயணிக்கிறேன். என்ன கவலையோடு போற சீஷர்கள் எம்மாவூரிலிருந்து ஆண்டவர் மரித்து போனார், இனி நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய பிழைப்பு என்ன என்று கவலையோடு கூட நடந்து போகிறார்கள். ஆண்டவரும் அவர்களோடு கூட பயணிக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, உனக்காக நிறைய வேலை இருக்கு, உனக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அங்கே அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இல்லையா? அந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே இங்கே இருக்கிற ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். என்ன, நான் தாய் மறந்தாலும், ஆமா, நிறைய பேர் நம்மளை மறந்து போயிடுவாங்க, நம்ம மறந்து போயிடுவாங்க. ஆனா யாரும் மறக்க மாட்டார். ஆண்டவர் யோசேப்பை மறந்துட்டாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். சொப்பன அர்த்தத்தில் ராஜாட்ட போய் உக்காந்துட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரனாக மறந்து போயிட்டான். நீ அங்க போய் இருக்கும்போது கொஞ்சம் நினைச்சுக்கப்பான்னு சொல்லி விட்டான். ஆனால் அங்க போயிட்டு என்னது மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? மறக்கல. அத்தனை ஆண்டுகளானாலும் சரி, எத்தனை காலங்கள் மாறி போனாலும் சரி, தலைமுறைகள் மாறி போனாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்கிறோம்? மறக்கிறவர் இல்லை. நமக்கு என்ன அவர் கேட்கவே சொல்லிட்டாரு, அன்றனுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு உன்னை மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன இன்னைக்கு தேவையோ அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். என்ன சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில தான் அவர் எல்லாம் யாரும் தாவீதை தேடி போகல, அரசனாக நினைக்கல. ஆனால் அவர் அவரை தேடி போய் அவருக்காக எல்லாவற்றையும் அவர் செய்தார். என்ன, சவுல் மரித்தாதான் யார் ராஜா வர முடியும்? பக்கத்தில் இருக்கவங்கள கொன்னுட்டு ராஜாவாகுன்னு சொன்னார். தன்னால ஆகும், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் எனக்காக என் கூட இருக்கிறார்.
என்னை பாதுகாக்கிற தெய்வம் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்காக எல்லாத்தையும் என்ன செய்வாரு? செய்வார். ஆகவே இந்த பண்டிகை நாளிலே கர்த்தருடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நினைவு கூறுகிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இடமாய் மாறணும். ஆலயத்துக்கு வருகிறதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும், விருப்பம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவரை பார்க்க போகிறேன், என்னை ஆசீர்வதித்த தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன், என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன், என்னை பரிசுத்தமாக்குகிற தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற என் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன்? பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிற மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நாடுவோம் என்று சொன்னால், தேடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்வின் குறைவுகளை மன்னிப்பார், நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். காணிக்கை பாடலாக நம் முன்பாக வந்து காணிக்கை படைக்க இருக்கிறோம். முன்பாக வந்து யாவரும் ஆசீர்வாதம் பெற்று காணிக்கை செலுத்துவோம். 293வது பாடல், இயேசு தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடம் என்ற பாடலையும் பாடுவோம். பகுதியினர்
213 தந்தானை துதிப்போம். தாயே மையை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணாரை கழித்தாயே என்னுக்கடங்காத
யோ நன்மை இன்னும் முன்னே சுகம் மாறி பொற்கையோமே என்ன அடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சுகம் மாறி பொற்பை இப்போமே கசிமாறே கும்ம நங்கார கும்மி அடித்து படித்து தோத்திர காணிக்கையை ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை முதன்மையான குமாரின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களை இந்த காணிக்கையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஏதாயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்களே காலத்தில் இவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வானங்களையும் பூமியையும் அவள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். மனுமக்களாகிய எங்களை சாயலாக உண்டாக்கினேன். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. புகழ்
மேன்மைப்படுத்தி தூய சிறைகளில் கர்த்தராம் தேவரீர் தூயவர் 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 எனவே துதி மிகும் தேரிட மேன்மைப்படுத்தி சோதரிக்கின்றோம். நீர்மகிமையினால் நிறைந்தது மேன்மை, நித்திய மகிமை நிமலனே உமக்கே ஊதியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சிறைகளில் கர்த்தராம் தேவரீர் தூயவர் 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 எனவே ஊதியம் செய்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாய் இங்கு வருபவராம் உத்தம ஸ்தோத்திரம் ஏற்பவராம் உன்னதத்திலென்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தனே, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒருவரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்தங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிறில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்துள்ளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரும் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமிளவும் நாங்கள் அதை அனுசரித்து ஒருமுறை தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினான். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுவதை நினைவு கூர்ந்து உமதடியார்களாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகையை நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரின் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகிய விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலே வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவைகளே. ஆமென். கண்களை மூடி உள்ளத்தை அமைதிப்படுத்தி, ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்தியிலே நான் சேர என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. நீர் எங்களை தகுதிப்படுத்தினால் ஒழியே உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே என்று நாம் உணர்ந்தவர்களாய், வேண்டினவர்களாய் தாழ்மையின் விண்ணப்பத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்களும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான நன்மைகளை பாவ மன்னிப்பு உண்டாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, பிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உலகமதியா திரு சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞானாகாரத்தாலங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக வைத்து சரீரமும் ஆத்மாவுமாய் எங்களை தூயரோ இதுவே நாங்கள் செய்ய உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த கடைசி நாங்கள் இவ்வுலகில் கீழ்ப்படுத்த நடக்கிறார்கள். உமோடும் தூயாவியானவரோடும் ஒரே கடவுளாய் வீட்டில் ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்றைய 8வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே வந்து அவரை நினைவு கூர்ந்து அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பெரும் பாக்கியத்தை நான் நினைப்போம், நன்றி சொல்லுவோம். 7 புதிய ஆலயத்திலே 7 ஆண்டுகளாக ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்விலே குற்றம் குறைவுகளோடு நாம் வந்து கண்ணீரிட்டு என் குற்றங்களை குறைவுகளை எனக்கு மன்னியும் என்று சொன்னபோது நம்மை மன்னித்தாரே. ஆண்டவர் எனக்காக இதையெல்லாம் செய்யணும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் கடந்த காலங்களில் எல்லாம் நமக்காக நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்காக செயலாற்றினாரே. நம்முடைய பிள்ளைகளுக்காக பேசியிருக்கிறார், நமக்காக பேசியிருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்காக செயலாற்றி இருக்கிறார். தீங்குகள் தீமைகள் பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி காத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை போற்றுவோம். இந்த ஆலயத்திலே அவருடைய பணிவிடை செய்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குருவானவருக்காக, குடும்பத்திற்காக, சபை ஊழியருக்காக, குடும்பத்திற்காக மற்றும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நாம் எடுத்து செய்கிற பணிகள், தொழில்கள், முயற்சிகள், போக்குகள், வரத்துகள் அனைத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் அவரிடத்திலே உருக்கமாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வரப்போகிற இந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிலையை போல பாதுகாக்க வேண்டும் சுவாமி. எல்லா தீங்குகள் தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எப்போதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த தேவாலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கட்டுவதற்கான ஆண்டவரே முயற்சிகளை எங்களுடைய மக்களுக்கு தந்து ஏற்றவாறு இந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவரே அதை பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் ஆண்டவரே 8வது பிரதிஷ்டை பண்டிகை நாளை நாங்கள் கொண்டாடும்படியாய் இந்த புதிய ஆலயத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, இதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் தெரிந்து கொண்டு இந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய நன்றி பலிகள், துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களெல்லாம் எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, எங்களுக்கு நன்மை செய்தீரே, எங்கள் குறை குற்றங்களை மன்னித்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய அடியார்கள் அனைவரையும், இந்த ஆலயத்தின் குடும்பங்கள் அனைத்தையும், இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நல்ல கல்வி வேலை வாய்ப்புகளை எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, இளம் வயதுள்ளவர்களை ஆசீர்வதியும். அவருடைய திருமண வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். இந்த வாழ்வின் நன்மைகளை சுமக்கிற மக்களை ஆசீர்வதியும். சுகமாய் அவர்களை நடத்தும். இந்த வாழ்வின் நன்மைகளுக்காய் ஏங்கி நிற்கிற மக்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்களை ஆசீர்வதியும். முதிய எங்களுடைய தாயை தகப்பனை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அடியார்கள் எடுத்து செய்கிற தொழிலை ஆண்டவரே, பணிகளை, வேலைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உமது பிள்ளைகளை உடைய வேத வசனத்தின்படியாய் பல 1000 மடங்கு ஆண்டவரே பெருக செய்வீராக. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் நினைவு கூர்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு கூட இருக்கிற மக்கள் சுகவாழ்வு பெறுவார்களாக. கடன் பிரச்சனையோடு வந்தவர்கள் அது நீங்கி சுகமடைவார்களாக, ஆறுதல் அடைவார்களாக.
ஆண்டவரே, சமாதான குறைவோடு வந்த மக்கள் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஆலயத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய குறை குற்றங்களை மன்னியும். உடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றும் ஆண்டவரே. உடைய கரத்திலே அடியார்களை அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலே, சமீபத்திலே, வெளிநாடுகளிலே, பல இடங்களில் இருக்கிற என்னுடைய அருமையான குடும்பத்தின் மக்கள் அனைவர் மீதும் கிருபை இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய திருக்கரம் யாவரையும் பாதுகாக்கட்டும், பராமரிக்கட்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் வழியாய் உம்முடைய ஜனத்தை உறங்காது தூங்காது நீர் காத்திருளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீ தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி உலகத்தின் சிந்தை காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வதேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கிடவது. அவர் எழுந்து நின்று நிறைவு கீதமாக 185வது பாடல், வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே. ஒரு 2 பத்தியை மாத்திரம் நாம் பாடுவோம், 2 பேராகிராஃப் மாத்திரம் பாடுவோம். பல்லவி அதோடு கூட ஒரு முதல் இருக்கின்ற பேராகிராஃப் மாத்திரம் பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.